சங்கரன்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சங்கரன்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சங்கரன்கோவில் நகர் பகுதிகளான திருவேங்கடம் செல்லும் சாலை, திருவள்ளுவர் சாலை, தெற்கு ரத வீதி போன்ற பகுதிகளில் மழைநீர் உள்ளே வந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து செல்வதால் அப்பகுதிகளில் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக சங்கரன்கோவில் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையினால் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலில் மழைநீர் புகுந்தது. மணல் நீரில் நின்றபடியே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சங்கரன்கோயில் பகுதியிலும் மழை பெய்யும் நேரங்களில் திருக்கோயில் வளாகத்தில் மழைநீர் புகுந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளில் திருக்கோவில் பணியாளர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். எனவே வரும் காலங்களில் 1000 ஆண்டுகள் பழமையான சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் மழைநீர் உள்ளே வராமல் தடுக்கவும் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.